ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வாழைப்பூ இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியும் நீட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன். பசங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் சாப்பிடுவாங்கன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் மோர் கலந்து அது கருப்பாவாத இருக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன் வாழைப்பூவை. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி 1 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டிலே அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் புதினா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவில் எனக்கு 2 எடுத்தேன்னா 1 கேஜி வரும். தண்ணி அளந்து ஊற்றுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த பாவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சது வீட்டில் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் 2, அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ ஒரு 2 பெரிய பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பிரியாணி மசாலா தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இந்த வாழைப்பூ இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நீட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மோரில் போட்டு வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது, துவர்க்காது. அதனால மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில், பெரிய குக்கரில் நான் 1 கேஜி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நெய்யிலே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் 2மே கலந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கணும் ஆனியனு. வெங்காயம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இன்னும் நிறைய வெங்காயம் கூட போடலாம், நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் நெய் பாதி எண்ணெய் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். சிம்பிளான டிஷ்ஷு. பசங்களுக்கு இந்த வாழைப்பூ பிடிக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்காக தான் இது பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரியாணி, வெஜ் பிரியாணி மாதிரி. பாருங்கள், அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு பொருள். கண்டிப்பாக குழந்தைங்க நம்ம பொரியலாவோ கூட்டாவோ பண்ணால் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தெரியவே தெரியாது வாழைப்பூ போட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்றது. அப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், நான் போடல. நல்லா வதங்கணும் தக்காளி. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வாழைப்பூ தான் அப்படின்னு தெரியாது. அப்புறம் புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். மீடியமாகவே வச்சு நம்ம இதை வதக்கி விடணும். அப்புறம் நான் ஒரு பிரியாணி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியா பொடி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அதை பட்டை, கிராம்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் பாய் வீட்டு பிரியாணி பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடைய லிங்க்கும் அனுப்பி விட்றேன். கண்டிப்பாக அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா. பாருங்கள், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புளிப்பு வர்றதுக்காக. நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக, எல்லாமே சின்ன சின்னதாக போட்டாலும் பசங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் போட்டிருக்கேன்.
நல்லா வதக்கி விடணும். அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க அரிசியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. நீங்கள் வந்து சோனா மசூரி சாரி புல்லட் அரிசி பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ரெண்டு இது ஆளாக்கு எடுத்திருக்கேன் அரிசி. அதனால் ஒரு 1க்கு 2 ஊற்றணும். நான் வந்து இதில் வந்து 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன், 4 டம்ளர் ஊற்றிருக்கேன் இதில். அப்புறம் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் புதினாவை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், குக்கர் போட்டு விசில் எடுத்தோம்னா சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி. கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாழைப்பூ மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், பசங்களுக்கு ஊட்டி விடுறேன். எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியவரும் சாப்பிட்டாரு. அப்புறமா